மானுட புவியியல், ஹியூமன் ஜியாகிரபி. அதான் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க, எவ்வளோ என்ன ஏஜ் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, கல்வி அறிவு, இதெல்லாம் படித்தோம்னா அதானது மானுட புவியியல். மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள், இயற்கை சூழலுடனான செயல்பாடுகள் குறித்து கற்றறிதலாகும். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது எது? இயற்கை சூழல் தான். வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள். அதான் சொன்னேன், 4000 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பராக வாழ்ந்துருக்கான். உலகத்திலே முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சி பயன்படுத்தணுன்னா தமிழன் தான். அறிவியல் ஆராய்ச்சி ப்ரூவ் ஆயிடுச்சு. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? 5300 வருஷம். அதாவது கிமு 3300 வருஷத்துக்கு முன்னாடி அதை கார்பன் டேட்டிங் பண்ணது சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம். அங்கே கிடச்ச அந்த இரும்பு அனுப்புனாக்கா அப்போவே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2500 வருஷத்து கிமு 2500 தான் இவன் துருக்கியில் இரும்பு கிடச்சி. அதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு இரும்பு பயன்படுத்திருக்கான் இவன். அதுக்கு முன்னாடி இவன் பயன்படுத்தியிருக்கான். யார்? நம்ம சமூகம். இரும்பு எடுத்து பயன்படுத்தினா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம அதெல்லாம் படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறதுனால அது எப்படி எதுன்னு தெரியல. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு எப்படி எடுத்து பயன்படுத்துறது, மண்ணாக கிடக்கும். பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரியில். அது தெரிஞ்சு வச்சுருக்கான் அந்த சமூகம். அப்புறம் நம்ம சிந்து சமவெளி மக்கள் பார்த்துருப்போம். அதே 4500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் திராவிட மக்கள். சிந்து சமவெளி மக்கள்லாம் இந்தியா முழுவதும் இருந்தவங்க திராவிட மக்கள். நடுவில் எங்கே மழுங்கடிக்கப்பட்டது? கடவுள் பேரை சொல்லி தான். அதே மந்திரம் தந்திரம் தான். சரியா? சரி, அதெல்லாம் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு வரலாறோடு தொடர்புடையதெல்லாம். தமிழ்நாட்டில் காணப்படும் பல்வேறு வளப்பரவல், நீ என்ன பண்ணணுங்கிறது யார் தீர்மானிப்பா? அங்கே உள்ள இயற்கை வளங்கள் தான். பண்புகள், பயன்பாடுகள், என்ன பண்ணான்னு அர்த்தம். நீ என்னத்தை சாப்பிடணும், எப்போ என்ன சாப்பிட்ணும். மே மாதமாக சாப்பாடு இறங்காது. அதுக்கு தான் கஞ்சி ஊற்றி நீராகாரமாக சாப்பிடுவான். வேர்வை கொட்டும். அப்போ தண்ணி தான் அதிகமாக தேவை. அதுக்கு தான் நீராகாரம். அப்போயும் நம்ம என்ன பண்ணுவோம்? வரன்னு இட்லி தோசை தின்னுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இறங்காது. அப்போ எப்படி இறங்கும்? சயின்ஸ் முடிஞ்சவங்களுக்கு தெரியும். வேலை செய்கிறதுக்கு என்ன வேணும்? வெப்பம். வளிமண்டலத்துலேயே அவ்வளோ வெப்பம் இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்கு அவ்வளோ வெப்பம் தேவையா? அதான் சாப்பாடு எடுக்காது. இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கா? நம்ம உடம்பு என்ன பண்ணும்? வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வியர்வே வெளியில் அனுப்பும். இப்போ உடம்புல தண்ணி என்ன ஆகும்? குறையும். அதான் நீர் சத்து உள்ளதை நிறைய குடிக்கணும். மோர், நீராகாரம் எல்லாம். புரிஞ்சதா? அப்போ கார்போஹைட்ரேட் தேவை இருக்காது. அதனால தான் பசிக்காது. உடனே பயந்துட்டு அதுக்கு டாக்டர்கிட்ட விடுவாங்க. நம்ம உங்கள் தாத்தா பாட்டி கிராமத்தில் உள்ள பாட்டியை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வெயில் அடிக்குதே, பசிக்காது, போ தண்ணியை குடி போன்றாங்க. புரிஞ்சதா? இயற்கையாக வளர்ந்துருக்காங்க. அடுத்தது பற்றி அப்போது ஜியாகிரஃபி தெரிஞ்சால் தான் எல்லாமே. ஆனால் ஜியாகிரஃபி தெரியும்னா உனக்கு என்னென்ன தெரியணும்? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 தெரிஞ்சிருந்தால் ஜியாகிரஃபி கற்றுக்கிறது ஈஸி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஏன் என்ன நடக்குது இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடலாம். ஜோசிகாரனுக்கு நீ என்ன பண்ணலாம்? வேப்பலை அடிக்கலாம். சரியா? ஆமாம். இப்பாடப்பகுதி விளக்குகிறது. புவியானது பல்வேறு வகையான இயற்கை வளங்களாகிய நிலப்பகுதிகள், ஆறு, மண் வகைகள், இயற்கை தாவரம், நீர், வன வளங்கள் ஆகியவற்றை வழங்கியுள்ளது. நம்ம தானே? மனிதர்கள் தங்கள் அறிவு கூர்மை திறன்களால் பல வளங்களை பயன்படுத்துகின்றனர். அறிவு கூர்மை திறன்களால் தான் அது எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோம். இப்போ ஆன்லைனில் பாருங்கள், இந்த வயர் கனெக்ஷனே இல்லை. ஆன்லைன்லேருந்து எங்கேயோ உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சான்? இது எங்கேருந்து கண்டுபிடிச்சான்? என்னது? எப்படி நீங்கள் அங்கேருந்து ஆன்லைன்லேருந்து அங்கேருந்து அட்டன் பண்ண முடியுது? எப்படி? ஃபிசிக்ஸில் பார்ப்போம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா அது ஒரு வளம், சாதாரண விஷயம். எனக்கு சுற்றியில் இருக்குது, பொருள் கிடையாது, காற்று கிடையாது. அது சரியா? தமிழ் சினிமாவில் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, காற்றெல்லாம் ஏலம் விட்டு ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டானுங்க 2Gயை. அது ஊழல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் சொல்லிட்டு தரானுங்க பாருங்கள். ஒரு பொய்யை பதிச்சிட்டானுங்க அப்படின்னாக்கா அது அப்படியே இருக்கும். இன்னும் உங்கள் பேரம்பேத்தி வரைக்கும் சொல்லுவீங்க, அப்போயே 2Gன்னு
1,72,000 கோடி ஊழல் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம தானே அதுக்கப்புறம் அப்டேட் ஆக மாட்டோம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கானுங்க நம்மளை சமூகத்தை. அது காற்று கிடையாது, அது என்னது, அது ஒரு மின்காந்த அலை. ஆற்றல் பொருள் இல்லை, பார்ப்போம் அதெல்லாம். எனவே புவியில் காணப்படும் வளங்களில் மனித வளமே மிக சிறந்த வளம். ஏன்னாக்கா அவன் இடத்த என்ன பண்ணுறான், இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு ஒன்று இருக்குது, கண்டுபிடிச்சான். இயற்கையில் இருக்குது, இயற்கையில் கண்டுபிடிச்சா இவன் தயாரிக்கலை, இவன் தயாரித்தது அந்த மின்காந்த அலையை பயன்படுத்தி இந்த பொருள்லாம் இயங்க வச்சது. அது நம்ம அதெல்லாம் எங்கேருந்து கிடச்சது, இயற்கையில் கிடச்சது தான். அமெரிக்காவில் இப்போ நடக்கிறது நமக்கு இப்போயே லைவில் தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்டு அங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், லைவில் போட்டு பேசலாம், வீடியோ கால் வரலாம், அடுத்த செகண்டு அப்படியே லைவில் இருப்போம். ஏன் மின்காந்த அது எப்படிங்க லைவில் உடனே அங்கேருந்து தெரியுதா? எங்கேயே கிடக்குது. நம்ம இங்கே இந்தியா எங்கே இருக்குது, நமக்கு ஆப்போசிட்டில் அங்கே இருக்கும். ஏன் எப்படி அதெல்லாம் தெரியாது, செல்ஃபோன் இருக்குது யூஸ் பண்ணுறான், போயா நீ வேற அப்படிங்கிறீங்களா? மின்காந்த அலை ஒளி ஒரு மின்காந்த அலை. ஒளியோட வேகம் எவ்வளவு, 3,00,000 km/s. இப்போ நீங்கள் மாற்றி மின்காந்த அலையாக மாற்றி அனுப்புகிறோம். பூமியோட அந்த பார்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 40,000 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பகுதியிலேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா ஒரு 40,000 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். பூமி முழுவதுமே ஒரு ரவுண்டு சுற்றினீங்கன்னா அவ்வளோதான் வரும், 40,000 கிலோமீட்டர் வரும். சரியா? அப்போ ஒளி பூமி எத்தனை தடவை சுற்றுரும், 3,00,000 கிலோமீட்டர்னா 7 தடவை சுற்றுமாம்மா. 40,000 தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒளி பூமியை இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனை தடவை ரவுண்ட் அடிச்சிருமா, 7 தடவை 8 தடவை ரவுண்ட் அடிச்சிடும். அப்போ இங்கே வாங்கக்கூடிய இந்த சவுண்டு, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய லைட் எல்லாமே என்னவா மாறிடும், மின்காந்த அலையாக மாறிடும். அந்த வயர் வழியாவோ சேட்டலைட் வழியாவோ போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து வந்துடும். எல்லாம் படித்தது தான், என்ன ஆன்னு பார்க்குறீங்க, ஸ்கூலில் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தது தான். அதான் காரணம். அதை மாற்றினது யார், மனிதன். இயற்கையில் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பிடிச்சிட்டு வந்தான்ல, யார் பண்ணது, மனிதன். அதான் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, மனித வளமே மிகச்சிறந்த வளம். நீங்கள் எல்லாமே வளம் இந்த பூமிக்கு. நீ இப்போ உள்ள அறிவை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா என்ன, அடுத்து நீ ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவ. இப்போ நீ வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க, இந்த மேக்கப்பு, இந்த டேட்டு போடுறது, ட்ரெஸ்ஸிங்கு, பொட்டு வைக்கிறது, அதில் தான் வித்தியாசப்படுத்தி காட்டுறீங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு இவ்வளோ தாண்டா வாழ்க்கை அப்படின்னு. அல்லது சமையலில் இந்த பேண்ட்டு போடுறதில் கிழிச்சு விட்டுக்கிறது, தலைமுடியில் அதில் காட்டிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தனும் யூனிக்காக இருக்கணும், அது இயற்கை. பயாலஜிக்கலாக எல்லா ஆடு மாடு கூட ஒரு மாடு இன்னொரு மாட்டோட வித்தியாசப்படுத்தி காட்டிக்கும் தானே. ஏன் பாக்டீரியாவே காட்டிக்கும், அது இயற்கை. சரியா? இப்போ இந்த அறிவெல்லாம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், நான் வித்தியாசமானவனு காட்டுறதுக்காக அந்த அறிவை வச்சு வேறு லெவலில் யோசிப்பேன். அப்போ புது ஒரு ப்ராடக்டை தயாரிப்பேன். இவன் தயாரித்தாலும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வச்சு இந்த மாதிரி நீ அதை வச்சு நான் வேறு ஏதாவது தயாரிப்பேன். நீ தயாரித்த அந்த ப்ராடக்ட்டுன்னு ஒருத்தர் யூஸ் பண்ணுவான். அப்போ மனிதனுக்கு நீ வளமா இல்லையா? அதாங்க சொல்கிறோம். அப்போ இயற்கையில் கிடக்கிற எல்லாத்தையும் மனிதனுக்கு பயன்படக்கூடியதாக மாற்றுறது யார், மனுஷன். அதான் சொல்லுவேன், நீங்கள் ஒவ்வொருத்தரோட மூளையும் அந்த கம்ப்யூட்டர்லாம் உங்கள் மூளைக்கு சும்மா ஜிபி 1% கூட வராது. அங்கே சொல்லியிருக்கேன், அதுதான், வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை, கதையெல்லாம் சொல்லலை. அங்கே பாருங்கள், புவியில் காணப்படும் வளங்களில் மனித வளமே மிகச்சிறந்தது. மனிதர்கள் தங்கள் திறன்களின் மூலம், நான் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா, அதான் திறன். ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட திறன் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், அதை நீ திறனை முன்னாடி உள்ளதோட அப்டேட்டடாக கொண்டு போனால் என்ன பண்ணணும், இது வரைக்கும் நம்ம பூமியில் கண்டுபிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குது நம்மளை சுற்றிலும். அப்போ அதை வச்சு நீ யோசிப்ப, வேறு மாதிரி யோசிப்ப. அங்கே பாருங்க, தங்களது திறன்களின் மூலம் இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றுகின்றனர். இந்த இது என்னது, இது சும்மா பிளாஸ்டிக்கு, நிறையா மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு, எல்லாம் மண்ணாக கிடந்துச்சு. அது இதுன்னு கண்டுபிடிச்சி அதோட பயன்பாடு எல்லாத்தையும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ஒரு பொருளாக மாற்றிட்டான். பயன்படுதாப்போ நான் போர்டில் சும்மா எழுதி போட்டால் என்ன ஆகும்,
நேரம் இப்போயே லைட்டாக தூக்கம் வரும் நிறைய பேத்துக்கு ஒரு சில நாள் நம்ம தானே. அதெல்லாம் உஷாராகி இப்போ நடுவில் தூங்கிக்கிறீங்க அரை மணி நேரம் உட்காந்துட்டு. ஆமாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. என்ன காரணம்? அந்த அப்பப்போ அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறதுனால. இப்படிலாம் பார்க்குறதுக்கு யாரு? உலகத்தையும் இங்கே உட்காந்து பார்த்துட்றோமா? எல்லாம் அவனோட கண்டுபிடிப்பு. யார்? மனிதனோட கண்டுபிடிப்பு. அது மாதிரி திறன்லாம் உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தங்கள்டையும் ஒரு தனிப்பட்ட திறன் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் வளம். நீங்கள் எல்லாருமே வேளாண்மை. சரி, அதை பற்றி தான் இதில் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அறிமுகம் பாருங்கள். அறிமுகம் படிக்கணுன்னா புரியணுன்னா நிறையா படிச்சிருக்கணும். நிறையா படித்தது சுருக்கமாக கொடுத்துருப்பான். அதான் அறிமுகம். வேளாண்மைனா என்ன முன்னாடி பார்த்துட்டோம், சொல்லுங்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். சரியா? வேளாண்மைன்னா என்ன? உயிரினங்களை, உயிரினம்னா தாவரம் விலங்கு எல்லாமே வளர்ப்பதன் மூலிமா தமக்கு தேவையான பொருள்களை பெறுறது. என்ன தேவையான அடிப்படை பொருள்? உணவு, உடை, இருப்பிடம். விலங்குலேருந்து என்ன உடை கிடைக்கும் நமக்கு? உங்கள் பேர் என்னம்மா? மதன்ராஜ். சொல்லுங்கள். ரெகுலராக வந்தீங்கன்னா தான் பேரே கேட்பேன், எல்லாம் கேட்க மாட்டேன். மதன்ராஜ் சொல்லுங்கள். விலங்குகிட்ட இருந்து நமக்கு என்ன உடை கிடைக்குது? விலங்குகிட்ட இருந்து உடை கிடைக்குதா? தோல் எங்கே உடையாக பயன்படுத்துகிறோம்? வேற? செப்பல் உடையா? அது உபகரணம், உடை இல்லை. கம்பளி, பட்டு, கம்பளி, அதெல்லாம் வந்து என்னது? விலங்கு தானே. விலங்குகிட்ட இருந்து தானே கிடைக்குது. அடுத்தது ஹேண்ட்பேக்கா? அதெல்லாம் பொருள், வேறு பொருள். உடை கிடையாது. இல்லை, நான் உடைக்கு தான் கேட்டேன். அடுத்தது சரி, அக்ரிகல்ச்சர் என்ற சொல் பாருங்கள். லத்தீனில் இருந்ததுலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது, விட்டுருங்க. நிலம் மற்றும் வளர்த்தல் என்பதாம்மா இதுக்கு பேர். அக்ரிகல்ச்சர். கல்ச்சர்னால் வளர்த்துறா, அகர்னா நிலமா? நிலம், அகர், நிலத்தில் வளர்க்குறது மூலிமா. வேளாண்மை என்பது விவசாய நடைமுறைகளான பயிர்கள் சாகுபடி, கால்நடை வளர்த்தல், பறவை வளர்த்தல், காடு வளர்த்தல், மீன் பிடித்தல், அதனோடு தொடர்புடைய நடவடிக்கைகள் உள்ளடக்கி. அதான் ஒரே லைனில் சொல்லிட்டீங்களா? உயிரினங்களை வளர்க்குறது மூலிமா நமக்கு தேவையான பொருளை பெறுறது. என்ன தேவையான பொருள்? உணவு, உடை. உணவு தான் ஃபஸ்ட்டு. உணவு தான் நம்ம உடம்பு வளர்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே உணவு. உடை எதுக்கு? கிளைமேட்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. அதுக்கு தான் உடை, ஸ்டைலுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஸ்டைலுக்கு மாட்டிகிட்டு தர்றோம். என்னைய பாருங்கள், ஐயோ கொடுமை பாருங்கள், கருப்பு பேண்ட்டு தான் போட்டிருக்கேன். என்ன பண்ணுறது? லைட் பேண்ட்டு போட்டால் டல்லாக இருக்குது கலரு. நம்ம தானே ஸ்டைலுக்காக மாட்டிகிட்டு தர்றோம், என்ன பண்ணுறது? அடுத்தது, தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் வேளாண்மை. நம்ம தானே. ஏன்? பெரும்பான்மையான மக்கள் அதில் தான் இருக்காங்க. விவசாயத்து மூலிமா தான் அவனுக்கு வருமானமே வருது. அந்த வருமானத்தை வச்சு தான் வாழ்கிறான். சரியா? 50% மக்கள் அந்த மாதிரி. அடுத்தது தமிழ்நாட்டின், அடுத்தது இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 65% மேற்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண் துறையை சார்ந்துள்ளனர். இந்தியாவே சேர்த்து சொல்லிட்டான். மாநிலத்தின் பொருளாதாரத்தில் வேளாண்மையே பிரதானமாக இருந்து வருகிறது. வேலைவாய்ப்பு எங்கேருந்து வேலை கிடைக்குது? அங்கே ஒரு 50% பேர் அங்கேருந்து தான் வேலை கிடைக்கிது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருச்சு. இப்போது 65-70 இருந்தோம், அது குறைஞ்சி இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 50 வந்துருக்கும்.
2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டோம். வேளாண்மை கிராமப்புற மக்களுக்கு பெருமளவு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. நம்ம தானே, கிராமப்புற மக்கள் முக்கியமான தொழிலே தான். வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு உள்ளது. அந்த பொருளாதார வளர்ச்சின்ற வார்த்தையை நம்ம மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. அதை பார்ப்போம், இதில் பார்ப்போம். நெல், திணை வகைகள், பருப்பு வகைகள் மாநிலத்தில் முக்கிய உணவு. நெல் எந்த ஏரியாவில் விளையும்? அதிக தண்ணி. நம்மளுக்கு வெப்பமண்டலம், அதை விட்டுருங்க. தண்ணி அதிகமாக இருக்கணும். ஆற்றுப்படுகை, சரியாக அதிக மழை பெய்கிற இடம் அங்கெல்லாம். திணை வகைகள், பருப்பு வகைகள் எங்கே விளையும்? வறண்ட பகுதி. அப்போ தமிழ்நாட்டில் பெரும்பகுதி வறண்ட பகுதி தான், அங்கே எல்லா இடத்துலையும் விளையும். அது நன்செய் பயிர் நெல், இது புன்செய் பயிர். ஒரு போகம் இந்த டைமில் தான் போடுவாங்க, போட்டு விளைவிப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக தண்ணி கிடைக்கிற இடத்துலாம் கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி, தென்னை, முந்திரி, மிளகாய், எள், நிலக்கடலை, தேயிலை, காஃபி, ஏலக்காய், ரப்பர் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வணிக பயிர்கள், அதெல்லாம் உணவு பயிர்கள். அது 3. வேளாண்மையை தீர்மானிக்கும் புவியியல் காரணிகள். நிலத்தோற்றம், அவன் தானே. நிலச்சரிவில் விவசாயம் செய்ய முடியுமா? முடியாது. பண்ணலாம், அங்கே அதுக்கு தகுந்த மாதிரியானது. அதான் காஃபி, தேயிலெல்லாம் போடுறாங்க. காலநிலை, கிளைமேட்டு தான் முக்கியமாக. மண், நீர்ப்பாசன வசதி எல்லாம் தான், அதெல்லாம் புவியியல் காரணிகள். நிலத்தோற்றம், மலைகள் பார்த்தோம்ல, நிலத்தோற்றம் அங்கே பார்த்துட்டு வந்தோம்ல, எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்குது. பீடபூமி, அப்புறம் சமவெளி. சமவெளியில் 2, ஆற்று சமவெளி, கடற்கரை சமவெளி. சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண்ணை கொண்டுள்ளது. 6 பகுதி சமமாக இருக்குது, சரியா. வண்டல் மண் வேறு இருக்குது, அங்கே தான் விவசாயம் சிறப்பாக நடக்கும். மனப்பாடமே பண்ணக்கூடாது, புரிஞ்சு வச்சுக்கணும். நான் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்பட்டோம். கொஸ்டினை புரிஞ்சுட்டு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஃபுல்லுக்குள்ளே போடுறதில்ல, உண்மையிலே உன் மூளை சிந்திச்சு ஆன்சர் போட்டிருக்கேன்னு அர்த்தம், சரியா. ஐயோ இந்த கொஸ்டின் நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல, அப்படி தேடக்கூடாது. என்ன கேட்க வரான், ஓ இதுதான் வரும் அப்படின்னு போடணும். அதுதான் ஆப்டிடியூடு, அதுக்கு பேர் தான் கிளாஸே. அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ணி அங்கே எழுத தேவையில்லை. கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதில் எது வரும், ஆன்சர் 4 புரிஞ்சிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி. ஆமாம் தானே, முக்கியமான பார்ட்டே அதுதான். இவ்வளோ தான் தமிழ்நாடு. இதில் காவிரி டெல்டா இதுதான். இங்கே இருந்தால் எல்லா இடத்துக்கும் நிறைய சாப்பாடு கிடைக்கும், வளமான மண். அப்புறம் அதோட ஆற்று பகுதி ஓடுறது. பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவிற்கு ஏற்றது. நம்மளாம் பீடபூமியில் தான் இருக்கோம். தருமபுரி இங்கே எல்லாமே மேட்டாங்காடாக இருக்கும், சரியா. தருமபுரி வழியாக தான் என்ன ஆகுது, ஒகேனக்கல்வே வருது, காவிரியே ஓடி வருது. அங்கேருந்து ஒரு தண்ணி எடுத்து பயன்படுத்த முடியாது தருமபுரிக்காரன். சேலத்துக்காரனும் கம்மியாக தான் பயன்படுத்துவோம். ஏன், இதெல்லாம் பீடபூமி உயரம். அதில் போரை போட்டு அதை போட்டு தண்ணியை உறிஞ்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் பைப்பு வச்சு அந்த மாதிரி. மலை பிரதேசங்களில் ரொம்ப ரொம்ப கம்மி. காலநிலை 2வது காலநிலை வேளாண்மையை தீர்மானிக்கிறது. பூமத்திய ரேகைக்கு அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. வெப்பம் வருஷம் முழுவதும் அதிகமாக இருக்கும், சரியா. பட் தண்ணி எல்லாம் வருஷம் முழுவதும் விவசாயம் செய்யணும்னா என்ன வேணும், தண்ணி வெப்பம் 2 தான் முக்கியம். கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருக்குது, அதை விட்டுருங்க. இது 2 இருந்தால் தான் தாவரம் வளரும். அப்போ அந்த டைமில் தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம விவசாயம் பண்ணலாம். 2 வருஷம் ஃபுல்லாக இருந்தால். இப்போ வெப்பம் பிரச்சனை இல்லை, தண்ணி எப்போ கிடைக்கிது அப்போ தான் விவசாயம் நடக்கும். அதான் சீசனல் நேச்சர். எது, விவசாயம். அடுத்தது வெப்பம். வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படும். நீர் மேலாண்மையை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணி. வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. ஆமாம் தானே, தமிழ்நாட்டுக்கு அதிக மழை பொழிவது வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்தது இப்பருவத்தில் பெரும் மழையின் அளவு, நீர்ப்பாசன வசதி போன்றவை வேளாண்மை மிக அதிக அளவு தீர்மானிக்கும். அடுத்தது மண்.
நம்ம தானே வளமான மண். மண்ணிலேருந்து என்ன கிடைக்கும்? கனிமச்சத்து. இதை பற்றி நேற்றே பேசணுமா? ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை சமவெளியில் வளமான வண்டல் மண் நிறைந்துள்ளதால் இப்பகுதிகள் மாநில வேளாண் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகிறது. எந்த ஏரியாலாம்? அதே தான். இது இங்கே எங்கெங்கெல்லாம் ஆற்று பாசனம் இருக்கோ அங்கெல்லாம். எத்தனை முக்கியமான ஆறு பார்த்தோம்? ஆறு பார்த்தோம். பாலாறு, தென்பெண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி. 5 தான் பார்த்தோம். பருவமழை சமச்சீரற்ற நிலையில் உள்ளது. வருஷம் ஃபுல்லாக பெய்யறதில்ல, சரியா? மேலும் இவை பருவ காலத்தில் மட்டுமே பொழிகிறது. மெயினாக வடகிழக்கு பருவகாலம். எனவே மாநிலத்தின் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாததாகும். நீர்ப்பாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரி, குளம், கொட்டை, இரிகேஷன். ஆமாம். வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகிறது. மானாவாரின்னா இது கம்மி தண்ணியில் விளையிறது. திணை பயிர்கள், சரியா? மாட்டுக்கு தேவையான தீவனங்கள், பருப்பு வகைகள், இதெல்லாம். இன்னொரு வேலையை பண்ணலாம் யோசிச்சா. அதை இன்னும் யாருமே கேட்கவும் இல்லை. இவ்வளோ க்ளவுடு கிராஸ் ஆகுதில் நமக்கு தென்மேற்கு பருவ காட்டில். அப்போ மேலே போய் லைட்டாக அந்த சில்வர் இது செயற்கை மழை பொழிகிறது. லைட்டாக தூவிட்டால் மழை கொட்டிடும். எவனையும் யோசிக்கல பாருங்கள். என்ன கெமிக்கல் நேம் அது? துபாயில் கொட்டுச்சா மழைப்பா? அது மாதிரி கொட்டி தீர்த்துடும். எவ்வளோ மேகம் கிராஸ் ஆகி போகுது பாருங்கள். இந்த மேகம் தான் எங்கே போய் கொட்டும்? மழையா? சிரமுஞ்சியில் போய் கொட்டுது. மவுஸ் சிண்ட்ரமில் மேலே போய் லைட்டாக தூக்கிட்டால் மழை கொட்டும். மழை ட்ரையாக ஒழுங்க போயிடலாம். சொல்லுங்கள் சார். ஆமாம் அப்படி தான் கொட்டும். அது மாதிரி பண்ணிக்கணும், ரெடி ஆகிக்கணும். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? சரியா? க்ளவுடு நிறையா இருக்கிறப்ப போடக்கூடாது. அது மாதிரி பண்ணணும். செயற்கை மழைக்கு காரணமான சில்வர் அயோடைடு, அப்புறம் இன்னொன்று பொட்டாசியம் அயோடைடா. இது ரெண்டையும் மேலே போய் தூக்கி விட்டால் போதும், மழை கொட்டிட்டு. அவனெல்லாம் அம்பிட்டு இருக்க வேண்டாம். அதை கொட்டுற அளவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இப்போ எப்படி எல்லாம் அரிசியெல்லாம் இயற்கையாக வருது, யூரியா போட்டு அரிசி வரல, கெமிக்கல்லே வளர்ந்து பிராய்லர் வரல. வேறு பழக்கப்படுத்திக்கணும். தேவையில்லாமல் அங்கே போய் கொட்டி ஒரே அடியாக அங்கே போய் சேருது, கடலில் தான் போய் சேருது தண்டத்துக்கு. நமக்கு லைட்டாக கொஞ்சம் தேவையான மழையை மட்டும் கொட்ட வச்சுக்கலாம். யோசிக்கல பாருங்கள். அவனை வேணால் புரிய வைக்கல, நம்மளை புரிய வைக்கல, விடலை. சரியா? சொல்லுங்கள். எடுத்தோன்னே வந்துடுமா? பிரச்சனை வந்தால் தான் டெக்னாலஜி வரும். பிரச்சனைன்னு வந்தால் தான் டெக்னாலஜி வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஒன்று எடுத்தோடனே ஜி பூம்பா தலைவர் படத்தில் ஒரே பாட்டில் வந்து தலைவர் கோடீஸ்வரர் ஆயிடுவார். கூரை வீட்டிலேருந்து பெருசாக பயங்கரம் மாளிகை கட்டி 5 நிமிஷத்தில் வர மாதிரிலாம் வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஸ்டெப் எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். சூழ்நிலை தான் பிரச்சனை வரும். எந்த ஸ்டெப் எடுத்தாலும் பிரச்சனை வரும் புதுசாக. அதை எப்படி சரி செய்யாது அப்படின்னு யோசிக்கணும். எல்லாம் வளர முடியாது. அப்படி பார்த்தோம்னா என்ன, நம்ம வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியாது. காட்டில் வேட்டையாடிட்டு ஆனால் ஹெல்த்தியாக இருந்திருப்போம், அது வேறு. சரியா? அது மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். அது ஒரு பாட்டே வருமே, வைரமுத்து எழுதுனது. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். ஆமாவா? பிரச்சனை தான் நீ அடுத்த லெவலுக்கு போக வைக்கும். பிரச்சனை வரலனாக்கா நீ ஏதோ சேஃபர் ஜோனில் இருந்தீங்கன்னா நீ முன்னேறவே மாட்டே, அப்படியே தான் இருப்ப. எழுதி வச்சுக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலங்கள். தமிழ்நாட்டில் சொர்ணவாரி, சம்பா, நவரை 3 இருக்குது. சொர்ணவாரி சித்திரை மாதம் பயிர் செய்வாங்க. சித்திரப்பட்டம் ஏப்ரல் மேவா, ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை செய்வாங்க. ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வெப்பச்சலன மழை இருக்குமா, அதில் போட்டுருவாங்க.
ரொம்பலாம் மழை பெய்யாது, வெப்பச்சலன மழை அப்பப்போ பெஞ்சிரும். பேஞ்சோடனே உழுது விட்டு விதைச்சி விட்ருவாங்க. அது அந்த பனி இதுலேயே என்ன ஆயிரும், வளர்ந்து வந்துடும். அப்பப்போ லைட்டாக தூறல் இருந்தால் போதும். மாட்டு தீவனம் இதெல்லாமே. அப்போ ட்ரையான பொருள் தானே பயிர் செய்ய முடியும். அங்கே பாருங்கள், திணை வகைகள் மெயினாக. தண்ணி இருக்கிற இடத்துல பருத்தி இருக்கும். ரொம்ப தண்ணி தேவையில்லை, லைட்டாக ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். அவ்வளோதானே. யார் பருத்தி போட்டிருக்கீங்க இங்கே விவசாயிகள்? யாருமே இல்லையா? அவ்வளோ இருந்தால் போதும். அதுவும் கரிசல் மண்ணில் போட்டிங்கன்னா தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கோம்னு பார்த்துருப்போம். 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். அது உறிஞ்சி வச்சுருக்க தண்ணி வச்சு வளர்ந்துடும். கான்செப்டோடு புரிஞ்சுக்கங்க. சம்பானாவே இதுதான் ஒரிஜினல் பயிர். நெல் 6 மாதம் விளையும். சரியா? ஆடி மாதம் போடுவாங்க. மழை பெய்ய ஆரம்பிக்கிற டைம், தென்மேற்கு பருவ காற்று ஸ்டார்ட் ஆகிறது. ஆடி மாதம் காற்றடிக்க அப்படின்னு ஒரு பாட்டு வருமா? இல்லை, ஆடி மாதம் காற்றடிச்சா அம்மிக்கல்லும் அசருமடின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவ காற்று வீசுகிற ஸ்டார்ட்டு அது மெயினாக அங்கே அந்த பக்கம் இந்த கணவாயெல்லாம் பார்த்தோம்ல, அங்கே காற்று பயங்கரமாக பூந்து போகும். அதுதான் அந்த பாட்டு. ஆடி மாதம் காற்று அடித்தா அம்மிக்கல்லும் அசருமடி. மழை பெய்யக்கூடிய காலம் ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட். விதைக்கக்கூடிய காலம் ஆடி மாதம். அப்போ ஜனவரி பிப்ரவரியில் தான் அறுவடை செய்வாங்க. ஜனவரி பிப்ரவரியில் இந்த மஞ்சள்லாம் பாருங்கள், அப்போ தான் போடுவாங்க. கரும்பு அப்போ தான் போடுவாங்க. 10 மாதம் வரும். கரும்பு கூட முன்னாடியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆற்றுப்படுகை. நவரை பருவம் கேட்பான், பார்த்துக்கங்க. டிஎன்பிசியில் நெல் கரும்பு மலைக்கு வாழம்ல, அப்போ நெல் கரும்புலாம் பயிர் செய்வேன். பாருங்கள், அந்த பேசிக் கிளைமேட்டாலஜி புரிஞ்சிருந்தால் இது வேலை முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டோட கிளைமேட்டு புரிஞ்சிருக்கும். படிக்கவே தேவையில்லை, இதுதான்டா வரும் அப்படின்னு போட்டுடலாம். அதோட லிங்க் பண்ண தெரியணும். அடுத்தது நவரை நவம்பர் டிசம்பரில் போடுவாங்க. இப்போ வடகிழக்கு பருவ காட்டுறப்போ பிப்ரவரி மார்ச்சில் அறுவடை. பழங்கள், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம். பிப்ரவரி மார்ச் என்ன காலம்? வெயில் காலம். வெயில் காலத்தில் என்ன இருக்கும்? நீர் சத்து உள்ள பழங்கள்லாம் கிடைக்கும். பழங்கள், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி நீர் சத்து உள்ளதா? பயாலஜியில் பார்த்துருப்போம். நீர்ச்சத்து உள்ள பழங்களை ஏன் கொடுக்குது அந்த தாவரம்? அதோட குழந்தைக்கா? அதோட குழந்தை விதை இருக்குல்ல, விதை தான் அதோட குழந்தை. அதுக்கா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் லிங்க் பண்ண தெரில. விலங்குகள்லாம் என்ன பண்ணும்? தண்ணி தேவை அதிகமாக இருக்குமா? அப்போ அதை எடுத்துகிட்டு விலங்குகள்லாம் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதோட விதையை போய் அங்கங்கே தூவிட்டு போயிடும். அதோட விதை தான் என்னது? அதோட குட்டி. புரிஞ்சதா? ரைட். அதுக்காக அந்த மாதிரி நவரை நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களின் பரவல் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். எல்லாம் ஜாகிரஃபி தான், இயற்கையே தீர்மானிச்சுக்கும். நம்மளாம் சும்மா நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அரைக்குறையாக அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையை அழிக்கிறது, நம்மளையும் அழிச்சிக்கிட்டு இயற்கையை அழிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு. நெல் முக்கியமான பயிர். நெல்லுக்கு என்ன வேணும்? அதிகமான வெப்பம், அதிகமான தண்ணி. ஒரு பயிர் பரவல் எந்தெந்த ஏரியாவில் என்ன பயிர் செய்வாங்க? நெல்லுக்கு என்ன வேணும்? அதிக வெப்பம். தமிழ்நாடு ஃபுல்லாக அதிக வெப்பம், அதை விட்டுருங்க. வேறு என்ன வேணும்? தண்ணி. எங்கே இருக்குது தண்ணி அதிகமாக? காவிரி டெல்டா, அப்புறம் மற்ற ஆற்று படுகைகளில், ஆற்றங்கரை ஓரங்களில். அவ்வளோதான். பார்க்கலாமா? முக்கியமான உணவு பயிர் இப்போ நெல் தான். நெல் பொன்னி, கிச்சடி, சம்பா தமிழகத்தில் பயிரிடும் முக்கியமான நெல் வகை. இப்போ இதுதான் ரேட்டு அதிகம். அதாவது சம்பானா 6 மாதம் விளையும். இப்போயுமே ரேட் அதிகம். இதுதான் வந்துட்டு நம்ம பூர்வீக நெல். அப்புறம் இப்போ வந்ததுன்னா குறுகிய பயிர். குறுகிய பயிருங்கிறதோட எப்படி சொல்லுவாங்க, 3 மாதத்தில் விளையும். சம்பா தான் வந்து நீண்ட நாள் விளையிறது. சரி, பயிர். தீவிர தண்ணீர் வேளாண்மை. வேளாண் வகைகள். தீவிர தண்ணீரை பார்த்தோம்ல, செல்ஃப் சப்சிஸ்டன்ஸ், இன்டென்சிவ் செல்ஃப் சப்சிஸ்டன்ஸ் இங்கிலீஷில். சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா தன்னோட வீட்டு தேவைக்காக பயிர் செய்கிறது. தீவிரம்னா கொஞ்சம் லேண்டு தான் இருக்கும், அதை போட்டு வருஷம் ஃபுல்லாக புழிஞ்சு எடுக்கிறது. பயிர் மாற்றி மாற்றி பயிர் செஞ்சுக்கிட்டே இருக்குது, சும்மா விட்றதில்ல, உரம் போட்டு. சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளும் பின்பற்றப்படுது. எது? தீவிர தண்ணீர் வேளாண்மை. தண்ணி இருந்துட்டால் போதும், அவ்வளோதான். உரம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பான். தோட்ட வேளாண்மை. மேற்கு மற்றும் கிழக்கு
தொடர்ச்சி மலைச்சரிவு. அப்படின்னா என்ன பயிராக இருக்கும்? காஃபி, தேயிலை, ரப்பரு இது மாதிரி இருக்கும். ரப்பர் கம்மி தான், காஃபி, தேயிலை அதெல்லாம் தோட்டம், பிளான்டேஷன். அடுத்து மிக்ஸ்டு கிராஃபிங், கலப்பு வேளாண்மை. இல்லைங்க, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், அவனுக்கு தமிழில் பார்த்து எதுவுமே சொல்ல முடியாது. மிக்ஸ்டு ஃபார்மிங் வேறு, மிக்ஸ்டு கிராப்பிங் வேறு. சரியா? ஒரு லேண்டில் 2-3 ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது, கோழி வளர்க்குறது, அதை எல்லாமே சேர்த்து பண்ணால் அதுக்கு பேர் என்னது? மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னா ஒரு லேண்ட் இருக்கும், ஒரே டைமில் ஒரு ரோ அந்த மானாவாரி பயிர் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. ஒரு ரோவில் அவரை போட்டிருப்பான், அடுத்த ரோவில் துவரை, இன்னொரு ரோவில் உளுந்து, இப்படி ஆல்டர்னேட்டிவாக போட்டிருப்பான். நடுவில் சோளம் போட்டிருப்பான். இந்த இது இருக்குல்ல, சோளக்கருதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டிருப்பானுங்க. நவரை மிக்ஸ்டு ஃபார்மிங். எங்கே அதிகமாக இருக்காமா? காவேரி தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில். அது பார்த்தோம்ல, நெல் போட்டிருப்பான், தண்ணி நிறையா நிற்கும், அடியில் மீன் வளர்ப்பான், அந்த மாதிரிலாம். இப்பயிர் தமிழகம் முழுவதும் பயிரிடப்படுகிறது. இருந்தாலும் தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் எல்லாம் டெல்டா பகுதி. கடலூர், திருநெல்வேலி மாவட்டங்கள் அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மட்டும்தான் டெல்டா இல்லை, மற்றதெல்லாம் டெல்டா இருக்கும். இதில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அதெல்லாம் வந்துட்டு காவிரி டெல்டா. காஞ்சிபுரம் பாலாறு, அதுமாதிரி விழுப்புரம் டெல்டா வர கடற்கரை அப்படி வச்சுக்கோங்க. திருநெல்வேலி என்ன ஆறு? தாமிரபரணி. இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. அதில் தஞ்சை டெல்டா தான் ஃபஸ்ட்டு, எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து. இப்போது கடைசியாக அங்கே என்ன டிஸ்ட்ரிக் பிரித்தாங்க? மயிலாடுதுறை. ஆமாம், காவிரி அங்கே போட்டிருக்கா, காவிரி டெல்டா தான் நம்பர் 1 தமிழ்நாட்டில். பிரிக்கப்படாத தஞ்சாவூர். காவிரி டெல்டானா அந்த எல்லா மாவட்டம் சேர்த்து. மழை பெய்யுதானே? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அது கீழே செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்ற இடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கட்டுப்பாட்டில் அதை உருவாக்கியிருக்காங்க. நெல்லை எப்படி அடுத்த லெவலுக்கு வேறு எப்படி பயிர் செஞ்சாக்கா கம்மியான செலவில் அதிகமான உற்பத்தியை பெற முடியும், ப்ரொடக்டிவிட்டியை பெருக்க முடியும் அப்படின்னு ஆய்வு செய்கிறது தான் அவனோட வேலை. நெல் சாகுபடி உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. அடுத்து திணை வகைகள், 2வது முக்கியமான உணவு பயிர். சரியா? இதெல்லாம் இது கார்போஹைட்ரேட் ரிச். ஆக்சுவலாக இது சுகர் இருக்கிறவங்களாம் போயிட்டு இதை போய் தின்னுட்டுருக்குறானுங்க எல்லாம் உட்காந்து, சுகர் குறையின்ட்டு. அது சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சுகர் தான் ஏறும். என்ன சாப்பிட்ற அளவு கம்மியாக சாப்பிட்ணும். சரியா? தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 பகுதியினர் முக்கியமான உணவு திணை வகை. ஏன்? நிலப்பகுதி என்னது? வறட்சியானது, அங்கே தான் விளையும். சரியா? அடுத்தது சோளம், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் முக்கியமான திணைப்பயிர். இவ்வகை பயிர்கள் வறண்ட பிரதேசங்கள் மட்டுமல்ல கடற்கரை சமவெளியும் விளைகிறது. வறண்ட பிரதேசம் கோயம்புத்தூர் பீடபூமியிலும் கம்பம் பள்ளத்தாக்கிலும். கம்பம் எங்கே? தேனி பார்த்தோம்ல, கம்பம் அங்கே சோளம் பயிரிடப்படுகிறது அதிகமாக. வறட்சி அது. இப்போ தண்ணி வந்து நெல் போடுறானுங்க அதிகமாக. அதுவும் கோயம்புத்தூர் பீடபூமியில் வறட்சி தான், அங்கே மழை பெய்யாது. ரைட். கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர் மாதிரி கேழ்வரகு, கேப்பை, கேழ்வரகு, கேப்பை, ராகி சொல்லுவாங்கள்ல, எல்லாம் ஒன்று தான். ராகியே நம்ம பேர் இல்லை, கேழ்வரகு கேப்பை தான் நம்ம பேர், தமிழ் வார்த்தை. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம் மாவட்டத்தில் கம்பு.
இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. பழைய கதை. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம், ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் 2023ஆம் ஆண்டை சர்வதேச தினப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ரேஷன் கார்டில் திணைப்பயிரெலாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க தானே, அது என்ன நடைமுறைக்கு வரல, என்னன்னு தெரில, பார்ப்போம். பருப்பு வகை எங்கே விளையும்? வறட்சியான பகுதியில். கொண்டக்கடலை, உளுந்து, எண்ணெய் வித்துக்களும் வறட்சியான, அதுவும் பருப்பு தான். அதில் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால அதை எண்ணெய் வித்தாக யூஸ் பண்ணுறோம். சரியா? தாவரத்தில் ஃபேட்டு தான் எண்ணெய். சரியா? ஃபேட்டு எதுலேருந்து ஃபார்ம் ஆனது? ஃபேட்டு கார்போஹைட்ரேட் தான் ஃபேட்டாக சேமிப்பு பொருள். கார்போஹைட்ரேட்டாக சேர்த்து வைக்கும். சரி, கார்போஹைட்ரேட்டை ஸ்டார்ச்சு மாவு பொருளாக சேர்த்து வைக்கும் அல்லது ஃபேட்டாக சேர்த்து வைக்கும். பருப்பு வகைகள் பயாலஜியில் பார்த்தோமா, பருப்பில் என்ன அதிகமாக இருக்கும்? அதாவது மற்ற உணவு தானியங்களோட பருப்பில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு பருப்புலலாம் கார்போஹைட்ரேட் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதில் மினரல், விட்டமின் எல்லாமே இருக்கும். அரிசி, சிறுதானியங்களோட புரோட்டீன் எதில் அதிகமாக இருக்கும்? பருப்பில். ஆமாம். அடுத்தது பட் பருப்பை மட்டும் எடுத்து அதில் எது அதிகமாக இருக்குன்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். புரிஞ்சது என்னென்னு? சரி, அடுத்தது பருப்பு வகைகள் புரதத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. கொண்டக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இதெல்லாம் நம்ம ஊரில் விளையுதா? கொளுத்தவனு கொல்லா தானே. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, கொளுத்தவனு கொள்ளு, இன்னொன்று எள்ளும்பாங்களே. இளைச்சவனுக்கு எள்ளு, ஏன்னா அதில் ஃபேட் அதிகமாக இருக்குது. எள்ளு சாப்பிட்டா உடம்பு பிடிக்கும் அப்படின்னு. அடுத்தது பருப்பு வகைகள் காலநிலைக்கு ஏற்றாற்போல் பரவலாக பயிரிடப்படுது. வறண்ட நிலப்பகுதிகளில் நீர்ப்பாசன வசதி இருக்கணும். நீர்ப்பாசன வசதி இருந்தால் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நீர்ப்பாசன வசதியின்றியே பயிரிடப்படுகிறது. மிதமான குளிர்காலநிலை, குறைந்த மழைப்பொழிவு, இங்கு பயிரிட உகந்த சூழல். அந்த டைமில் தான் போடுவாங்க பாருங்கள். அடுத்தது பருப்பு வகைகள் கால்நடைகளுக்கு மிக சிறந்த தீவனம். அவன் தானே. அதோட பருப்புலாம் நம்ம எடுத்துக்குவோம், அது மற்ற பாட்டெல்லாம் என்ன பண்ணுவோம்? தீவனமாக போட்டுருவோம். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பருப்பு வகைகள் பயிரிடப்படுதாம். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்னியாகுமரி நிறையா மழை பொழிவு இருக்கிற இடம். தென்மேற்கு பருவக்காட்டிலையும் மழை கிடைக்கும், வடகிழக்கு பருவக்காட்டிலையும் மழை பெய்யும், சூறாவளியும் மழை பெய்யும் கன்னியாகுமரி. கோயம்புத்தூர் மாவட்டம் கொண்டக்கடலை உற்பத்தியில் நம்பர் 1. கொண்டக்கடலையிலேருந்து என்னங்க கிடைக்குது? பாசிப்பயிறு எதுலேருந்து வருது? பாசிப்பயிறு தான். அங்கே திரும்பி பார்க்குறாங்க. பாசிப்பருப்பு இருக்கா? பாசிப்பருப்பு சாம்பார் வைப்பாங்களா? மஞ்சள் கலராக சின்ன சின்னதா? அது எதுலேருந்துமா கிடைக்குது? பச்சை பயிர்லேருந்து வருது. சரியா? கொண்டக்கடலையிலேருந்து என்ன கிடைக்கும்? யார் சொல்லுங்க? பொட்டுக்கடலை கொண்டக்கடலையிலேருந்து வரும். என்ன அபிஷேக், நீங்கள் என்ன சொன்னீங்க? துவரம்பருப்பா? அது வேற. அது அவரை துவரை, அது வேற. அடுத்தது பாருங்கள், அந்த லெவலுக்கு ஆக்கி விட்டாங்க நம்மளை. கொண்டக்கடலை உற்பத்தி கோயம்புத்தூர், வேலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் துவரம்பருப்பு கூடுதலாக உற்பத்தி ஆகும். திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் அதிக அளவில் பச்சை பயிறு. திருவாரூர், தூத்துக்குடி, நாகப்பட்டினம். தூத்துக்குடி வறட்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் மழை பெய்யாத காலங்களில் அது பயிர் செய்வாங்க. உளுந்து, அதுவும் தருமபுரி, கிருஷ்ணகிரியில் கொள்ளு. இங்கே பீடபூமியில் நல்லா ஹைட்டு, ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்கும் அங்கே. எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து என்ன கிடைக்கிது? எண்ணெய். நிலக்கடலை, எள்ளு, ஆமணக்குலேருந்து என்ன எடுக்கிறான்? விளக்கெண்ணெய். அடுத்தது தென்னை, சூரியகாந்தி, கடுகு எண்ணெயெல்லாம் இருக்கா? ஆமாம். உணவு பயன்பாடு இல்லாமல் மசகு எண்ணெயாக பயன்படுது. லூப்ரிகன்ஸ், மெழுகு எண்ணெய் பொருட்கள், சோப்பு, மெழுகுவத்தி தயாரிக்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. நிலக்கடலை மாநிலத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர். ஆமாம் தானே?
கல்லெண்ணெய் தானே யூஸ் பண்ணுறோம். ஆமாம். வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை மாவட்டம் நிலக்கடலை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. சும்மா காதல் கேட்டு மட்டும் வாங்க. தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், மதுரை, ஈரோடு. இரண்டாவது பசுமை புரட்சி. முதல் பசுமை புரட்சி எந்த காலகட்டம்? 5 ஆண்டு திட்டம். எத்தனாவது 5 ஆண்டு திட்டம்? 3வது 5 ஆண்டு திட்டம் 1960. அதுக்கு வந்துட்டு கோதுமை நெல் பயிர் உற்பத்தி பெருக்கத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வீரிய வித்துக்கள், ரசாயன உரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1 ஏக்கரில் விளையக்கூடிய கோதுமையும் நெல்லையும் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அதான் அதோட நோக்கம். 10 கொஸ்டின் சொல்லிட்டேன் இப்போவே. இந்த ஒரு முதல் பசுமை புரட்சி இருக்கு இல்லையா, அதிலே 10 கொஸ்டின். அது ஒன்று புரிஞ்சிங்கன்னா 10 கொஸ்டின். இப்போ 2வது பசுமை புரட்சி வந்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங் தான் ஸ்டெப் எடுத்திருப்பார். அப்போ அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ ரசாயன உரம் பயன்படுத்தாமல் ஆர்கானிக் உரம். ஆர்கானிக் உரம்னா என்னது? இலை, தலை, சாணி, மண்புழு உரம் இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் செய்கிறது. சரியா? அதை பற்றி சொல்லியிருப்போம். செயற்கை உரம். இயற்கை வேளாண்மையில் செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, தாவர வளர்ச்சி சீராக்கிகள், கால்நடை தீவன கலப்பு பயன்படுத்துவதில்லை. இவ்வகை இதெல்லாம் பயன்படுத்துறதில்லை. இவ்வகை விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவு, விலங்குகளின் கழிவு, விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், ஆர்கானிக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை மண்வள பாதுகாப்பிற்கு நம்பியுள்ளனர். எதில்? 2வது பசுமை புரட்சி. குறைவான விவசாயிகளை முறையினை பின்பற்றுகின்றனர். ஆர்கானிக் உணவகம் அப்படின்னு போட்டாக்க என்ன இருக்கணும்? தினை, கம்பு, சோளம்லாம் சாப்பிட்டு ஆர்கானிக்னு நினச்சிக்கிறான். அதெல்லாம் ரசாயன உரம் போட்டு வளர்த்தாக்கா அது பேர் ஆர்கானிக் இல்லை. ரசாயன உரம், பூச்சிக்கொல்லாம் பயன்படுத்தாமல் உற்பத்தி செய்யணும். அதுக்கு பேர் தானே இது ஆர்கானிக். பயாலஜியில் பார்த்துருப்போம். அடுத்தது இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பருப்பு வகையில் எண்ணெய் வித்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் சிறிய அளவில் பயிரிடப்படுகிறது. தென்னை மரங்கள் அதிகம். எங்கே? கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரியில் தென்னை மரம். கோயம்புத்தூர்னால் அதை இப்போ பிரிச்சுட்டாங்க. உடுமலைப்பேட்டை, அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக் போயிடும். கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அதிகம். உடுமலைப்பேட்டை அந்த ஏரியாலாம். கரும்பு தமிழ்நாட்டின் முக்கியமான வாணிப பயிர். பணம் சம்பாதிக்கிறதுக்காக கரும்புலேருந்து சர்க்கரை எடுக்கிறது. இது ஓராண்டு பயிராகும். 10 மாதம். அதிகமான வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு தேவைப்படும். வெப்பமும் அதிகமாக தேவை, மழைப்பொழிவு தேவையில்லை. தண்ணி இருந்தால் சரி. மழை பெஞ்சால் தான் தண்ணி வருமா என்ன? ஆற்றுல கிடைக்கும், போர் போட்டு எடுத்துக்கலாம். அதெல்லாம் வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியவை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு. கோயம்புத்தூர்லாம் ஆற்றுப்படுகையில் மட்டும் கரும்பு பயிர். பருத்தி இதுவும் ட்ரை வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், டிராபிக்கல், சப்டிராபிக்கலில் விளையும். இலைப்பயிர், ஃபைபர் கிராப். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே பயிர் செய்கிறோம். உலகத்தில் முதல்ல பருத்தி பயன்படுத்தி ஆடை நெஞ்சவன் யார்? நம்மளே தான், திராவிடம்தான். சிந்து சமவெளி மக்கள்னு அதோட மறைச்சிட்டானுங்க. சரியா? இப்போ எவ்வளோ வரலாற்று திரிவு பாருங்கள், திருட்டு பசங்க. அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம சரி. அடுத்தது கரிசல் மண். இதுக்கு உகந்த மண் கரிசல் மண். கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்? பருத்தி மண்ணுன்னு பார்த்தோமா? இன்னொரு பேர் என்னது? ரீகர். வெரி குட். நீண்ட பனிப்பொழிவற்ற காலம், ஷார்ட் பீரியட் தான் பனிப்பொழிவு வரும். மித வெப்பம், ஈரப்பதம், வானிலை ஆகியன பருத்தி பயிர்களுக்கு உகந்ததாகும். பருத்தி வளரும் காலத்தில் ஈரப்பத காலநிலையும், ஈரப்பத காலம் நிறையா லைட்டாக மழை பெஞ்சிட்டு அந்த மாதிரி. அறுவடை காலத்தில் வறண்டு இருக்கணும். அப்போ தான் அந்த பால்ஸ்லாம் வெடிக்கும். வறண்டு இருக்கணும். அட்மாஸ்பியரில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் பால்ஸ் வெடிக்கும். ஈரப்பதம் இருந்தால் அந்த பால்ஸ் அப்படியே இருக்கும். ஈரப்பதம்லாம் வெடிக்கும், அப்படியே பறக்கும். பால்ஸ் வெடிக்காத ஈரப்பதம் இருந்தால் அலிமண்டலத்தில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் பஞ்சு உறிஞ்சிக்கும். பிரச்சனை. சரியா? அந்த மாதிரி. கோயம்புத்தூர் பீடபூமி பகுதியாகும். வைகை
வைப்பாராற்று எல்லாமே என்னது பீடபூமி. அங்கெல்லாம் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், தருமபுரி எல்லாமே பீடபூமி பகுதி, பயிரிடப்பகுதி. தோட்டப்பயிர்கள், பிளான்டேஷன், தேயிலை, காஃபி, ரப்பர், முந்திரி. தோட்டப்பயிர் பிளான்டேஷன் என்னென்னு பார்த்தோம். ஒரு தடவை செடியோ மரமோ வச்சிட்டோம்னா அது தொடர்ந்து அந்த பருவ காலத்தில் நமக்கு என்ன பண்ணுக்கும், விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெரிய அளவில் போட்டிருப்பாங்க. மெயினாக காஃபி, தேயிலை. காஃபி தேயிலை தோட்டத்துங்களை உருவாக்குனது யார் இந்தியாவில்? இங்கிலீஷ்காரன், யூரோப்பியன்ஸ் மெயினாக. அடுத்தது மாநிலத்தில் முக்கிய தோட்டப்பயிர்கள். இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலையில் நம்பர் 1. அதுமாரி காஃபி யார் நம்பர் 1 இந்தியாவில்? கர்நாடகா. 2வது நம்ம காஃபிலையும். தேயிலையும் நம்பர் 1, நம்பர் 2, காஃபிலையும் நம்பர் 2. யார்? தமிழ்நாடு. டேன் டீ தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது டேன் டீ. இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வைக்கும் நிறுவனமான ஒன்று தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம். அதான் அவங்க தான் அதை நடத்துகிறாங்க. டேன் டீ 4500 ஹெக்டேர் பரப்பு பயிர் செய்கிறாங்களாம்மா டேன் டீ. சரி, நீலகிரி மலை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் காணப்படுகின்றன. கோயம்புத்தூர்னா இது பல டைம் சொன்னேன்னு, வால்பாறை. வால்பாறை ஆமாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காஃபி விளையுது. காஃபி மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த ட்ரையான ஏரியா இருக்கணும், ஷார்ட் ட்ரை வரணும். எந்த மலை ஷார்ட் ட்ரை? கிழக்கு நோக்கி வர 2 மலை எது? வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை ஒன்று, பழனி மலை ஒன்று. அது மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கே தான் போடுவாங்க. ஊட்டியிலலாம் இருக்காது காஃபி, தேயிலை மட்டும்தான் இருக்கும். அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை எதாவது? கொல்லிமலை, ஏற்காடு, ஜவ்வாது, ஏலகிரி அங்கெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்தது நீலகிரி மலைகள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கே போட்டுருக்கு பாருங்கள். ஏற்காடு மலைச்சல் காஃபி குறிப்பிடத்தக்க அளவில் பயிரிடப்படுது. திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்ட மலைச்சரிவுகளில் அதான் எது? அது திண்டுக்கல்னால் எது? பழனி மலை. மதுரை, தேனி மாவட்டத்தில் உள்ள மலைச்சரிவு எது? ஆண்டிப்பட்டி, வருசநாடு. அதே மாதிரி இன்னொரு மலை இருக்கும். அது எந்த மலையில் சேர்த்து? பச்சை மலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லை, அந்த மலை இல்லை, சிறுமலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. சிறுமலை திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற ரூட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கும் சிறுமலைன்னு. அங்கேயும் தேயிலை தேயிலை வராது, காஃபி தூள் காஃபி இருக்கும். காஃபி உற்பத்தியில் கர்நாடகா மாநிலம் அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம். ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்காது அவ்வளோவா. ரப்பர் தோட்டத்துக்கு பயங்கரமான மழை பொழிவு இருக்கணும், தண்ணி இருக்கணும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும், ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் மிதவெப்ப ஈரமான காலநிலை பகுதியில் மிளகு விளைகிறது. மிளகு ஆமாம் தானே? கடலூர் மாவட்டத்திலும் பெரும்பகுதியில் முந்திரி விளைகிறது. கடலூர் மாவட்டத்தில் கடற்கரையில் லேட்ரைட் சாயில் இருக்கும். என்ன மண்? தமிழில் சரள மண். அங்கே அடுத்தது கால்நடை வளர்ப்பு. அதை மட்டும் முடிப்போம். இயற்கை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கானாமா. தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இயற்கை உரங்களை மேம்படுத்துதல், பயிற்சி அளித்தல் போன்றவற்றை இத்திட்டம். கரிம பொருள் ஆர்கானிக் மெட்டீரியல் மறுசுழற்சி செய்யவும், இலத்தலை, சாணி, காய்கறியோட கழிவு இதெல்லாம் மறுசுழற்சி செய்கிறது. தொழில் குளங்கள், உயிரி உரங்கள், பயோ மேனூர் அப்படிம்பாங்க. பயோ ஃபெர்டிலைசர் எப்படி வேணாலும். உயிரி பூச்சிக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிக்கு ரசாயன மருந்து பயன்படுத்துறதுக்கு உதாரணம் பண்ணுறது இந்த வேப்ப எண்ணெய், வேப்ப முன்னாக்கு அதெல்லாம் பயன்படுத்துறது. அந்த மாதிரி நிதி உதவி அளிக்குதாமா மாநிலத்தில். அது ஒரு விஷயம் இல்லை. தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு மில்க் டெவலப்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமான தமிழ்நாடு பால் மில்க்
டெவலப்மெண்ட் போர்டு கார்ப்பரேஷன் அது இருந்திருக்கு. அதை தான் என்னென்னு மாற்றிட்டாங்க, பால் உற்பத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது ஆவின் என அழைக்கப்படுகிறது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். வெள்ளாடு கால்நடையிலேருந்து நமக்கு என்னமோ கிடைக்குது, மெயினாக இறைச்சியில் புரோட்டீன், காய்கறி, இந்த தாவர உணவோட அதில் தான் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அப்போ ஃபேட்டு எல்லாம் கிடைக்கும். வெள்ளாடுன்னா என்னமா, ஷீப்பா கோட்டா? கோட்டா வெள்ளாடு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு ஆடு. இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு. ஆடு எங்கே அதிகமாக வளரும்? இயற்கையாக புல்வெளி, அங்கே ஆடு மாடு வளர்க்க முடியாத இடத்துல ஆடு இருக்கும், அவ்வளோதான். அடுத்து பெரும்பாலான நிலப்பகுதி எப்படி இருக்கும்? வறண்ட புல்லு கில்லு தானே இருக்குது, வறண்ட தாவரங்கள் தான். அந்த ஏரியாலாம் ஆடு தான் முக்கியமான வளர்ப்பு. ஏழைகளின் பசு. புன்செய் வேளாண் அமைப்பின் முக்கியமான அங்கமாகும். புன்செய் வேளாண் அமைப்பு. நன்செய்னா தண்ணி பாயிறது, புன்செய்னா வறண்ட நிலம். கால்நடை வகைகளான பசு எருமை வளர்ப்பிற்கு ஏற்பில்லாத இடங்களான நில விளிம்பு பகுதிகள், மேடு பள்ளங்கள் நிறைந்த நிலத்தோற்ற பகுதியில் வெள்ளாடு வளர்க்கப்படுகிறது. இவங்க வளர்க்க முடியாத இடத்துல. அவங்க 2 பேரும் பசுமையான, அதுவும் எருமெல்லாம் இருக்குல்ல, பசு கூட எங்கே வேணாலும் இருக்கும், ஓரளவுக்கு தீவனம் தான். எருமை மானால் ரொம்ப செழுமையை குறிக்கிறது எருமை மாட்டுனா. அதை ஆனால் கேவலப்படுத்திட்டானுங்க. ஆனால் தமிழனுக்கு எருமை மாட்டுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. சரியா? அதான் தமிழனோட கலாச்சாரத்தோட லிங்க் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறானுங்க, கட் பண்ணிகிட்டே வந்துட்டானுங்க. யார்? இந்த ஆரிய குரூப்பு. வளர்ப்பு ஒரு மாற்றாக உள்ளது. சரியா? பசு எருமை இல்லாத இடத்துல. எருமைனா சமணம் சரியில்லை அப்படி தானே ஆக்கிட்டானுங்க. இப்போ எருமை மாடுனா ஏதோ அபசகுணம் அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க எருமை. யமனோட வாகனமா திருட்டு பசங்க. அதே மாதிரி ஆமையெல்லாம் நமக்கும் ஆமைக்கும் பயங்கரமான ரிலேஷன், தமிழர்களுக்கும் ஆமைக்கும். அதெல்லாம் கெடுத்து ஆமை பூந்த வீடு அமினா பூந்த வீடு வழங்காதுன்னு இவனுங்க. அது தெரியாத இந்த முட்டா பயிலும் தமிழனும் அதையே ஃபாலோ பண்ணுறது. அந்த திருட்டு பசங்க சொல்கிறத இவனுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா பணக்கார எதை சொன்னாலும் கேட்டுக்குவான். அதான் உலகம். நம்ம இந்தியர் மட்டும் இல்லை, உலகனோட இதே அதுதான். சரியா? மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டுவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வெள்ளாடு வளர்ப்பினை மேற்கொள்கின்றனர். அறுவடை செய்கிற காலத்தில் அதிலிருந்து வருமானம் வரும். மற்ற காலத்தில் என்ன பண்ணுவான்? வருமானம் இல்லைன்னா ஒரு ஆட்டை பிடிச்சி விற்றுருவான், விற்று காசாக்கிடுவான். ஒரு ஆடு வாங்குவான், ஆட்டுக்குட்டி 4000 ரூபாய்க்கு. அது வளர்த்து அது 4-5 குட்டி போடும், அது அப்புறம் குட்டி போடும். அப்படியே பெரிய வருஷத்தில் மொத்தமாக தான் வச்சுக்கோங்க 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். கிராமத்தில் 1.5 லட்சம் 2 லட்சம் அவ்வளோ பெரிய வருமானம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு தீவனம் எதுவுமே போட வேணாம். காலையில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்க, சாயந்தரம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். தண்ணி வைக்கணும், அவ்வளோதான். செம்பரி ஆடு, அதில் கம்பளி கிடைக்கும், இறைச்சி. நம்ம ஊரில் அவ்வளோவா கம்பளிலாம் வளராது, வெப்பம்ல. அந்த கம்பளிலாம் யூஸ் ஆகுது. பால், தோல், ரோம் எல்லாம், உரம் எல்லாம் கிடைக்குது. அதோட மாட்டுச்சாணத்தோட ஆட்டுச்சாணம் தான் என்னது? உரம் தன்மை. அதோட சாணம் கழிவில் தான் என்ன ஆகுது? நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். பயாலஜிலையா கெமிஸ்ட்ரிலையா? சரி. அது மாதிரி தமிழ்நாட்டின் மலைப்பகுதி, வறண்ட அரை வறண்ட பகுதிகளில் உள்ள ஊரக பொருளாதாரத்தில் முக்கிய பங்காகு. மலைப்பகுதியில் இருக்கும். ரோமன் அதன் உடைமையாளர்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கும். ஊட்டிலலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் செம்பலி ஆடு. அடுத்து மீன் பிடித்தல். கடற்கரை மாநிலம். 2வது நீண்ட கடற்கரையா தமிழ்நாடு? ஆமாம். ஃபஸ்ட்டு எது? குஜராத் அப்படின்னு பார்த்துருக்கோம். உள்நாட்டு மீன் பிடித்தல். அங்கங்கே நிறைய நீர்த்தேக்கங்கள். அங்கே இருந்தால் சவுத்து காஞ்சிபுரம்லாம் என்ன இருக்கும்? அதிகமாக ஏரி குளம் தான் இருக்கும். அங்கெல்லாம் மீன்பிடி தொழில் சிறப்பாக இருக்கும். கடல் மீன் பிடிப்பு.
1076 கிலோமீட்டர் தமிழ்நாடு கடற்கரை நீளம். கண்டத்திட்டு அதிகமாக இருக்குது. கண்டத்திட்டுனா என்ன? கான்டினென்டல் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலில் ஆழம் குறைவான போயிட்டு அங்கே என்ன இருக்கும்? மீன் வளம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்களுள் ஒன்று. முதன்மை மாநிலங்கள் ஒன்று. பெருங்கடல் அல்லது கடற்கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன்பிடித்தல் கடலோர மீன்பிடிப்பு என அழைக்கப்படுகிறது. கடலுக்குள்ளே பிடிக்கிறது கடலோர மீன்பிடிப்பு. 10 முதல் 30 மைல் தூரம் வரையிலும் 100 அல்லது 1000த்துக்கும் மேற்பட்ட அடி ஆழத்தில் மீன்பிடித்தல் நடக்குதாமா. இங்கேருந்து 10 மைல் 10லேருந்து 20லேருந்து 30 மைல் தூரத்தில் இவ்வளோ ஆழம் வரைக்கும் மீன்பிடித்தல் நடக்குதாமா. ஆழ்கடல் மீன்பிடிப்பு என அழைக்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஆழ்கடல் மீன் பிடிப்பாமா. அங்கே சுறா, பறவை, சங்கு, கெளுத்தி, வெள்ளி, வயிறு மீன் இதெல்லாம் கிடைக்குதாமா. அதுபோக நண்டு, இறால் இதெல்லாம் கிடைக்கும். கடற்கரை மாவட்டம் இதெல்லாம் சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் எல்லாம் முக்கியமான தொழில். உள்நாட்டு மீன்பிடிப்பு ஏரி, ஆறு, குளம், கழிமுகம்னா என்னது? கடலில் போய் யார் செய்கிறதில்ல அந்த இடம். காயல், அங்கே ஒரு ஏரி மாதிரி உருவாயிரும், அந்த காயல். சதுப்பு நிலப்பகுதி அங்கெல்லாம் மீன். சிப்பி, இறால் அதிகமாக கிடைக்காங்க. ஏன்னா இது ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். இதெல்லாம் கட்டுமரம், டீசல் படகு, மீன் வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் நடைபெறுதாமா. கட்டுமரம் மீன்பிடித்தலை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மீன்வளத்துறை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் நம்பர் 1 வேலூர் மாவட்டம். உள்நாட்டு. ஏன்னா அங்கே ஏரி குளம் அதிகம் வேலூரில். அதை தொடர்ந்து கடலூர், சிவகங்கை, விருதுநகர் அங்கே 9% தலா ஏரி குளம்லாம் அதிகம் அங்கெல்லாம். மாநில பொருளாதாரத்தில் 1.25%. ஜிடிபி மொத்தமாக 100 ரூபா வருது இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னா அதில் 1.25% இதில் கிடைக்கும். அதேமாதிரி கடலில் மீன் பிடித்தல் எவ்வளோ போட்டிருக்காங்க? சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் சரியா மாநிலத்தின் மீன் உற்பத்தியில் மீனில் 40% அப்படி சொல்ல முடியாது. ரைட், இதோடு இருக்கட்டும். அடுத்து பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம்.